உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. பிள்ளையாய் மாற்றினீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கைவிடவே மாட்டீர். என்னை முன் குறித்தீர், நீர் கைவிடவே மாட்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. என்னையும் நிறைத்திரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அப்பா, எங்களை உங்கள் பிள்ளையாய் மாற்றிருக்கீங்களே ஆண்டவரே. பாவியாக இருந்த எங்களை உங்கள் பிள்ளையா மாற்றினீங்களே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்களை அழைத்தவரே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றி சொல்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை தெரிந்தெடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைச்சிருக்கீங்களே, நன்றி சொல்கிறோம். இந்த வேலையில் ஆவியானவரே, இந்த துதிக்கிற வேலையில் எல்லாரையும் உங்கள் ஆவியினால் நிரப்பிடுங்க ஆவியானவரே. ஆவியினால் ஃபில் பண்ணுங்க ஆவியானவரே. நீங்கள் நிரப்பிடுங்க ஆவியானவரே. இந்த ஆராதனையில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க, இந்த ஆராதனையில் நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறீங்க ஆவியானவரே. ஒருத்தரை நிரப்பிடுங்க ஆவியானவரே. உங்க அபிஷேகத்தினால எல்லாரையும் நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்புங்க ஆவியானவரே. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. உங்க மகிமையினால நிரப்புங்க ஆவியானவரே. அப்பா, ஒவ்வொரு அவங்களுக்குள்ள இருக்கிற பாத்திரம் நிரம்பி
வழிவதாகன்னு சொல்றோம்ப்பா. ஒருத்தருக்குள்ள இருக்கிற பாத்திரம் நிரம்பி வழியட்ட ஆண்டவரே. அவங்களுடைய பாத்திரம் எது எம்டியா இருக்கிறோ ஆவியானவரே, இந்த வேலையில குறைவுகளை நிறைவாக்குகிற ஆவியானவர் எல்லாருடைய பாத்திரங்களை நிரப்புங்க ஆவியானவரே. சந்தோஷத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, சமாதானத்தினால நிரப்புங்க, சுகத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ரபா ஷாகா பாபால தூரபல ரபா. ஆவியானவர் இந்த ஆராதனை வேளையில கடந்து வந்திருக்கிறார். இந்த வேளையில உங்களை நிரப்புறாரு, அவர் ஃபில் பண்றாரு, அவருடைய அன்பினால நிரப்புறாரு. ஹல்லேலூயா. அப்பா, உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. உங்க பாத்திரங்கள் நிரம்பி அவங்களுக்கு ஆசீர்வாதமா மட்டும் இல்ல ஆண்டவரே, அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடி மற்றவர்களுக்கும் சுகம் தருகிற பாத்திரமாக, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிற பாத்திரமாக ஆவியானவரே இந்த இடத்துல நீங்க நிரப்பும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபா ஷகல பரபரபா. உலகத்திலேயே கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். இந்த உலகத்திலேயே இருக்கிற ருசி, எல்லா ருசியிலையும் எல்லா பானங்களாக இருக்கலாம், என்ன உணவாக இருக்கலாம், ஆனால் எல்லா டேஸ்ட்டை விட ஒரு பெஸ்ட்டு டேஸ்ட்டு கர்த்தர்கிட்ட இருக்குது பாருங்கள். இந்த ருசி கண்ட பூனை விடாது பார்த்தீங்களா, பாலை வீட்டை சுற்றி சுற்றி வரும். உங்கள் வீட்டில் மட்டும் மீன் செஞ்சு ஒரு பீஸ் அந்த மீனுக்கு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் தான் அந்த பூனை நீங்கள் என்ன அடித்து துரத்தினாலும் போகவே வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆண்டவர்கிட்ட மட்டும் ஒரு மனுஷன் ருசியை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, தேவ பிரசன்னத்தில் ஒரு ருசியை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து ருசியை கண்டுட்டானா அந்த மனசு அவரை விட்டு விலகி போகவே போகாது. அவரையே இந்த மனசு சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும். தேவ பிரசன்னத்தில் எந்த அளவுக்கு முழுக முடியுமோ, உங்கள் லைஃப்பில் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் ஆண்டவருக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி, உங்கள் வேலைகள்லாம் இருக்கலாம், உலக பிரகாரமான வேலைகள் இருக்கலாம், குடும்ப வேலைகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் செய்யும் போது இந்த வேலையை நான் சீக்கிரம் செஞ்சுட்டு நான் ஓடி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகணும், நான் சீக்கிரமாக போய் பைபிளை படிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எந்த வேலை செஞ்சாலும் இருதயம் அவர் மேலே ஏங்கிக்கிட்டே இருக்கணும், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இதை செஞ்சு இந்த வேலையை முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டா ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரலாமா, இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன், யார்ட்டையாவது ஃபோன் பேசலாமான்னு இல்லை, ஏதாவது ஃபோனில் பார்க்கலாமான்னு இல்லை, இல்லை வேறு ஏதாவது டைமை செலவு பண்ணலாமான்னு இல்லை. இந்த இருதயம் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், ஏசப்பா 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 அப்படின்னே இருக்கணும் பாருங்க. அது ஒரு வாழ்க்கை, அதுதான் அந்த ருசியுள்ள வாழ்க்கை. அந்த ருசி கண்டுட்டீங்க அவர் சமூகத்தில், ஒரு பிரசன்னத்தில் எத்தனை கோடி கொடுத்தாலுங்க. இன்றைக்கெல்லாம் தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறோம்ல, தேவனோட அபிஷேகத்தை நம்ம அனுபவிக்கிறோம்ல. வெளியே இருக்கிற அந்த உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரன் அவன் போய் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த தேவ பிரசன்னத்தை வாங்க முடியாது அவனால். அவன் பணத்தில் கோடீஸ்வரனாக இருக்கலாம், பேர் புகழில் கோடீஸ்வரனாக இருக்கலாம், அவன் இருக்கிற ஸ்தானத்தில் அவன் பெரிய ஆளாக இருக்கலாம். எப்பேற்பட்ட ஆளுக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிடாதுங்க, பாக்கியம் கிடைச்சிடாது. நம்ம மேலே இருக்கிற இந்த தேவ பிரசன்னம் இருக்குது பார்த்தீங்களா, இது பெரிய பாக்கியம், இது ஒரு சிலாக்கியம். இது பணத்தினால் சம்பாதிக்கப்பட்டதல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. அந்த காலத்துலலாம் அந்த ஆலயத்துக்குள்ளேயே பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போக முடியும். ஆனால் இன்னைக்கு நம்மளையே அவர் தேவனுடைய ஆலயமாக மாற்றிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. 24 மணி நேரம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாக்கியம். அப்போல்லாம் எப்பயாச்சும் ஒரு தடவை ஆவியானவர் வருவார், மேலே தங்குவார், போவார். ஒரு சில தேவ மனிதர்கள் மேலே தங்கியிருந்ததை நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த ஆண்டவரை நம்ம சுமந்துருக்கிறோம். அவர் பரலோகத்தில் இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா, உன் இருதயத்தில் நான் உன் கூட வாழ்கிறது தான்ப்பா பிடிக்குது. பரலோகத்தை பார்த்தா பரலோகம் அழகாக இருக்கிறத காட்டிலும் நீ தான்ப்பா ரொம்ப அழகாக இருக்கிற, எனக்கு பரலோகத்தை விட உன்னை தான்ப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த தெய்வம் பார்த்துச்சு, எப்படிப்பா இவன் கூட வாழ்கிறது, இவன் கூட நான் வாழணும் அப்படின்னு பார்த்து தான் உயிரையே கொடுத்து நடுவாக இருந்த பகையை, நடுவாக இருந்த பாவத்தை உடைச்சி அதை தகர்த்து மரித்து உயிரோடு எழுந்து நம்ம கூட வாழணுன்னே வந்த தெய்வங்க அந்த தெய்வம்.
உங்க கூட பேசணும். ஐயோ, என் புள்ள நடுவில் இருந்த பாவம் என்னையும் என் புள்ளையும் பிரிச்சிடுச்சே, என் பிள்ளைகிட்ட நான் பேசணுமே, நான் பேசாம என்னால் இருக்க முடியாது, அதுக்காக நான் என்ன செய்யணும்? உயிரை விடணுமா? விடுறேன். ஏன்? என் பிள்ளையோட எனக்கு ஒரு உறவு வேணும், அந்த உறவை இழந்திருக்கிறேன், அதுக்காக என் உயிரை கொடுக்குறேன். அவமானப்படணுமா? சிலுவையில் அறையப்படணுமா? எதா இருந்தாலும் நான் சகிக்கிறேன், எல்லாவற்றையும் விடுகிறேன். அவர் எல்லாவற்றையும் இழந்தார், ஜீரோவானார் சிலுவையில். எதுக்காக? உங்களோட பேசணுன்றதுக்காகங்க, உங்களோட வாழணுன்றதுக்காகங்க. பழைய கதைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஏழையை விரும்பிட்டா அதுக்காக எல்லாவற்றையும் விரும்புறது இல்லை. ஏழையான ஒரு பொண்ணு பணக்காரனை விரும்பிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு அது வர்றது. அந்த மாதிரி இந்த தெய்வம் நம்மளை விரும்பினதுனால, நம்மளை நேசித்ததுனால, நம்ம மேலே அன்பு வைத்ததுனால அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நான் உனக்காக என்ன வேணா செய்வேன், உனக்காக என் உயிரை கூட விடுவேன். எல்லாத்தையும் விடுறாரு. பரலோகத்தையும் விடுவேன், பரலோகத்தை விடுவேன். பரிசுத்தமான தெய்வம். உனக்காக நான் பாவத்தை சுமக்கிறதுக்கு கூட ரெடி. அவருக்கு பாவத்தை பாராத சுத்த கண்ணர். ஆனால் என்ன பண்ணுறார்? ஐயோ, என் பிள்ளையோட ஒரு உறவு வேணும்ப்பா. சரி, நான் அதை சகிச்சுக்கிறேன். நான் பாவத்தையும் பாவம் மாத்திரம் இல்லை, எல்லா வியாதி எல்லாத்தையும் சுமக்கிறேன். என் பிள்ளை அதில் மாட்டிக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து மீட்டு எடுத்து என் தகுதியை அவன் தகுதியாக மாற்றி, என்ன போல அவனை மாற்றி, அவனை பரிசுத்தப்படுத்தி, நடுவில் அவனும் நானும் உறவு கொள்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா தடையும் நான் உடைச்சி எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் நமக்கு சரி செய்தார். பிதா அவரும் யோவான்ல பார்ப்போம் 14, நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல நீர் எனக்கு கொடுத்தவர்கள் அவர்களும் உம்மோடு ஒன்றாக இருக்க, நம்மெல்லாம் ஒன்றா இருக்க. சிலுவையில் என்ன பண்ணா தெரியுமா? நம்ம கையை பிடிச்சி அவர் கையில் கொடுத்தார். பிதாவோட கரத்துல நம்மளை கை கோர்த்து விட்டார். என்ன ஒரு பாக்கியம்! எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா! இதுதான் தேவனுடைய அன்பு. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எவ்வளவு நேரம் இருந்தாலும், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எல்லாம் இருக்கலாம் அந்த உலகத்தில். நான் என் குடும்பம் என் லைஃப்னு வாழாதீங்க. அது உங்களை ஏமாத்திடும். நான் அப்படின்றதே இல்லை. அதான் ஆபிரகாமை பார்த்து நான் போன வாரம் சொன்னேன், உன் தேசத்தை விடு, உன் வீட்டை விடு, உனக்குரிய எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் ஒன்று காண்பிக்கிறேன், வா. நீ உனக்குரியதையே பார்த்துக்கிட்டு இருந்த, நான் காட்டுறதை நீ பார்க்க முடியாது. எனக்குரியது அதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருக்குரியதை நீங்க என்னைக்கு பார்க்கறது? நான் காண்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றாரு. நீ பார்க்கறதையே பார்த்துட்டு இருக்காத, நான் ஒன்று காட்டுறேன், அதை பாருன்றாரு. நம்ம பார்த்தோம் சோதோம் கொமோராவாயிடும், நம்ம பார்த்தோம் அது ஆகாரம் ஆயிடும். அவர் சொல்றார், இல்லை நான் காட்டுறதை பாரு, நான் அழகானதை காட்டுவேன், நான் பெஸ்ட்டை காட்டுவேன், நான் ஆப்சமை காட்டுவேன், நான் உனக்குரியதை காட்டுவேன். ஸோ எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. வாழ்க்கை எப்போ பார்த்தாலும் என் ஜீவன் என் லைஃப் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், இதை பற்றி நீ யோசிக்காத. மத்தேயு 6 எத்தனையோ வாட்டி நான் சொல்லிட்டேன், எத்தனையோ வாட்டி நீங்களும் படிச்சிருப்பீங்க. இவையெல்லாம் உனக்கு தேவைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எது தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எது தேவை இல்லைன்றது அவருக்கு தெரியும். நமக்கு தேவை இல்லாததை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு அதை மத்தேயு 6 எடுங்க. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம்,
என்று கவலைப்படாதிருங்கள். ஆனால் இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நம்ம லைஃப்பில் என்னன்னா, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், நாளைய தினம் நாளைக்கு என்ன செய்யலாம், இதுதான் நம்ம கவலையாக இருக்கு. அதுதான் சொல்கிறாரு, இந்த நினைக்கிற நினைவை விட்டுடுன்றாரு. இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களே, இன்னைக்கு சாப்பிட்றீங்களே, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்களே, அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த பாடு போதுன்றாரு. நாளைய தினத்துக்காக ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். கடைசி வசனம் சொல்றாரு, எப்பா எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, ஏன்னா நான் தான் உன் எதிர்காலம். எதிர்காலத்தை குறித்து கவலையே படாதீங்க, நாளைய தினத்துக்காக கவலைப்படாத. ஐயா நாளைக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா, இன்னைக்கு இது வரைக்கும் நடந்தது பற்றி அவங்களுக்கெல்லாம் ஆண்டு செஞ்சது, அற்புதம் செஞ்சது, நடத்தி வந்தது, அதை லிஸ்ட்டு போட்டால் அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம எப்பயுமே நம்ம மைண்ட் என்னமா சொல்லுது, நாளைக்கு 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 என்ன செய்யலாம். உலகம் அதான் சொல்லும், மாம்சம் அதான் சொல்லும், நாளைய தினம் நாளைக்காக என்ன செய்ய போறீங்க, எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போறீங்க. எதிர்காலம் நான் சொல்றேன், உங்க எதிர்காலமே உங்க கடவுள் தான். உங்க எதிர்காலமே உங்க கடவுள் தான். உங்க எதிர்காலத்தை ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பாருப்பா. நான் இன்னொரு இடத்துல சொல்வார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் அந்த ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். என் ஜீவன், ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன், என்னை எப்படி காப்பாத்திக்குவேன், என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாற்றுவேன், அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்ததே அவர் தான், இந்த லைஃப்பை அரேஞ்ச் பண்ணி வச்சதே அவர் தான். காக்கா குருவியை பாரு, அதை நான் போஷிக்கிறேன்னு சொல்றாரு. இருக்கிற கோடிக்கணக்கான காக்காக்கு சோறு போடுறது யாருங்க, கடவுள். அதுக்கு எங்கேயாவது போய் சேர்த்து வைக்குதுங்களா, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதா, டெய்லி ஃபுட்டு கிடைக்கிது அதுங்களுக்கு. குருவிகள், எத்தனை குருவிகள் பார்க்க சொல்றாரு, குருவியெல்லாம் பாரு, அதெல்லாம் நான் யாரு போஷிக்கிறேன், அதெல்லாம் நான் தான் போஷிக்கிறேன். கடவுள் தான் சோறு போடுறாரு அதுக்கு எல்லாத்துக்கும். அவைகளை காட்டிலும் நீ விசேஷமானவன், அதை காட்டிலும் நீ பெஸ்ட்டு. அதுக்காக ரத்தம் சிந்தலை, ஆனால் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு. அதை காட்டிலும் நீ விசேஷித்தமானவன். அப்போ உங்களுக்கு செய்யறது எவ்வளவு அதிகம் ஆண்டவர். எல்லாரும் ஒரு இதுல அடிக்ட் ஆயிருக்கும். என்ன தெரியுமா, என்னுடைய எதிர்காலம். உங்க எதிர்காலம் என்ன, எத்தனை வருஷம், மிஞ்சி போனா 30-40 இந்த பூமியில, அதுக்கப்புறம் பல கோடி வருஷங்கள் எங்க, அதுதாங்க உங்க எதிர்காலம். அதுதான் உங்க எதிர்காலம், அதுதான் எதிர்காலம். யாராவது எதிர்காலம் பேசுனீங்கன்னா, பரலோகம் தான் எதிர்காலம். பரலோகத்தில் இருக்கிற லைஃப் தான் எனக்கு எதிர்காலம். மேக்சிமம் உங்க ஃபோக்கஸை இது மேலேயே வைக்காதீங்க, உலகத்தின் மேலேயே வைக்காதீங்க, உங்க தேவைகள் மேலே வைக்காதீங்க, உங்க பிரச்சனைகள் மேலே வைக்காதீங்க. இன்னொன்று சொல்றேன், எதை கேட்குறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை உங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். எதை ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. எதை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. கேட்கறத குறித்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்ககிட்ட யாராவது ஒரு நியூஸ் சொல்ல வருவாங்க பார்த்தீங்களா, பேட் நியூஸ் சொல்றாங்கன்னா கேட்காதீங்க. யூடியூப்ல வரும், உலகம் அழிய போகுது, அந்த பஞ்சம் வருது, இந்த பஞ்சம் வருது. யூடியூப் சொல்ற நியூஸை கேட்காதீங்க. நெகட்டிவ் நியூஸா அது எதையுமே கேட்காதீங்க. உங்களோட நல்ல உறவு நெகட்டிவ் பேசுறாங்களா, ஸ்டாப் பண்ணுங்க. இங்க பாருங்க, எலியாவை எடுங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தார். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் ஒரு பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள்.
அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செயாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். போதும். ஒரு நியூஸ் வந்துச்சுங்க எலியாவுக்கு. எலியா அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியும். அவர் பார்க்காத அற்புதங்களே இல்லை. எலியா அவர் பஞ்சத்தில் 3 வருஷம் எப்படி பூஷிக்கப்பட்டார். ஆற்றில் காக்கா வந்து இறைச்சி கொடுக்குது. ஒரு விதவை வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு பூஷிக்குது. அதுக்கப்புறம் இறங்கி வராரு. வானத்திலேருந்து நெருப்பு இறக்குறாரு. அடுத்த சில மணி நேரங்களில் வானத்திலேருந்து நீரை இறக்குறாரு. வசனம் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அற்புதம், அடையாளம், அதிசயம்தான். வார்த்தை உண்டாகி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பஞ்சத்தில் சந்தோஷமா இருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. காக்கா கொண்டு வந்து இறைச்சி கொடுக்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. விதவை வீட்டில் போய் எண்ணெய் குறைய மாட்டேங்குது, மாவு குறைய மாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வானத்திலிருந்து நெருப்பை இறக்குறாரு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறாரு, மலையை இறக்குறாரு. ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு. அடுத்தது, நாளைக்கு உன் ஜீவன் இருக்காது. அந்த நாட்டு ராணி சொல்றாங்க, உன் தலைய வாங்குவேன். ஒரு நியூஸ் வந்துச்சு, அவ்வளவுதான். அதான் சொல்றேன், எந்த செய்தியையும் துர்செய்தி எதையும் கேட்காதீங்க. எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், உங்க விசுவாசத்தை குலைக்கிறமான அழிக்கிற மாதிரி செய்தி வருதா, கேட்காதீங்க. அது யூடியூப்ல வரலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வரலாம், எப்படி வேணா வரலாம். என்ன நீ ஆண்டவர் இருந்த என்ன உனக்கு நடந்துச்சுன்னு வரலாம், உனக்கு என்ன கிடைச்சதுன்னு வரலாம். அதை கேட்கக்கூடாது. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால். இவர் இது வரைக்கும் தன்னை குறித்து நினைச்சதே இல்லை. எலியா எப்ப பார்த்தாலும் கிங்டம் ஆஃப் காடு தேவனுடைய ராஜ்யனே வாழ்ந்த மனுஷன் வரைய தன்னை நினைக்கிறார். தன் பிராணனை காக்க ஓடுகிறார். நீங்க கேட்கிற செய்தி உங்க டைரக்ஷனை மாத்திரும். நீங்க போக வேண்டிய பாதையை சேஞ்ச் பண்ணி விட்டுடும். எந்த வார்த்தையை கேட்குறீங்க? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்க நாவல மாத்திரம் இல்ல, உங்க கூட இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்டயும் இருக்குது. நீங்க நல்லா இருப்பீங்க, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேங்க, நான் எதையும் தப்பா பேசுறது இல்ல. கூட இருக்கிற ஆள் எப்படி பேசுறாங்கன்றத கொஞ்சம் கவனிங்க. அவங்க வாயிலையும் மரணமும் ஜீவனும் இருக்கு. அவங்க சொல்ற வார்த்தை ஒரு காட்டையே கொளுத்தும். யாக்கோபு 3 பார்க்கிறோம், நாவு சிறிய நெருப்பு தான், நாவும் நெருப்பு தான். அது அவ்வளோ சின்னதா இருந்தாலும் ஒரு காட்டையே கொளுத்திரும். எலியாவோட லைஃபையே கொளுத்த பார்த்துச்சு. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டாரு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நெகட்டிவ் வேர்டு என்னென்ன செஞ்சது பார்த்தீங்களா? எந்த கெட்ட செய்தியையும் கேட்காதீங்க, பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. அவர் சொல்லிட்டார், போதும். அதாவது அவருடைய ஓட்டத்தையும் முடிக்க வச்சிருச்சு அந்த வார்த்தை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா தேவையில்லாத நியூஸ் எதையுமே நீங்க செவி சாய்க்காதீங்க, கேட்காதீங்க. அடுத்தது படிங்க. தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். பாருங்க, சாத்தானும் உலகமும் எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கோம். உன் பிராணன், உன் வீடு, உன் மனைவி,
உன் குழந்தைங்க. இதே தான் இந்த உலகம் காட்டிக்கிட்டே இருக்கும், இதுதான் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.